بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون يوم نطوي السماء كطي السجل للكتب كما بدأنا أول خلق نعيده وعدا علينا إنا كنا فاعلين ولقد كتبنا في الزبور من بعد الذكر أن الأرض يرثها عبادي الصالحون إن في هذا لبلاغا لقوم عابدين وما أرسلناك إلا رحمة للعالمين قل إنما يوحى إلي أنما إلهكم إله واحد فهل أنتم مسلمون فإن تولوا فقل آذنتكم على سواء وإن أدري أقريب أم بعيد ما توعدون إنه يعلم الجهر من القول ويعلم ما تكتمون وإن أدري لعله فتنة لكم ومتاع إلى حين قال رب احكم بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون الفزع الأكبر والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل العظيم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அதிலும் குறிப்பாக தலைமை உரையிலே ஞாபகப்படுத்தியதை போன்று நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புடைய உலகத்தாருக்கோர் அருட்கொடை என்ற தலைப்பிலே இந்த இடத்திலே சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்ற ஆர்வத்திலே நாம் அனைவரும் உட்கார்ந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கள் அனைவருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே அவர்கள் எந்த தினத்திலே பிறந்தார்களோ அந்த தினத்தில் கூட கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதாவது ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்று எம்மில் அதிகமான மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முரணாக ரபியுல் அவ்வல் 9 தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று உங்களுக்கு தெரிந்த அந்த ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தின் நூலாசிரியராகிய இந்தியாவைச் சேர்ந்த சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார்கள். எனவே இவ்வாறு இந்த தினத்தில் கூட ஒரு குளறுபடி இருக்கின்ற அளவுக்கு இதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களது தோழர்களோ முக்கியத்துவம் செலுத்தாத இந்த தினத்தை
நம்மவர்கள் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு தினமாக எடுத்துக்கொண்டு அந்த தினத்தில பெரும் பெரும் விழாக்களை எடுத்து பெரும் பெரும் போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி பெரும் பெரும் எத்தனையோ விதமான அதாவது பெரிய செலவுகளை எல்லாம் பெரும் பெரும் தொகையான பணங்களை எல்லாம் விரயமாக்கி மார்க்கம் என்ற பெயரில வணக்கம் என்ற பெயரில செய்து கொண்டிருப்பதனை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில நாங்களும் இவ்வாறான ஒரு ஒன்று கூடலை ஒன்று கூட்டி அவர்கள் செய்வதை போன்ற ஒரு செயலை செய்து விடாமல் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதுத்துவம் எங்களிடம் எதனை எதிர்பார்க்கின்றது, அவர்கள் உண்மையிலேயே இந்த மனித சமுதாயத்துக்கு கொண்டு வந்த தூது என்ன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசியாக வேண்டும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது என்று சொன்னால் இந்த ஓரிரு மணித்தியாலங்கள் என்பது ஒரு சிறிய ஒரு நேரமாகத்தான் கருத முடியும். அந்த அளவுக்கு அவர்களை பற்றி அதாவது மாத கணக்கிலே வருடக்கணக்கிலே பேசலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் எங்களுக்கு அதாவது நல்ல முறையிலே வாழ்ந்து காட்டி வழிமுறைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் இன்று இங்கு பேச வந்த விடயம் என்னவென்று சொன்னால் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை, இந்த உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொல்லும் பொழுது எம்மில் அதிகமானவர்கள் இதனை தெரிந்து வைத்திருப்பார்கள். அதாவது உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று எமது தலைப்பை பார்த்த உடனே நினைத்திருப்பார்கள் ரசூல்லா பத்தி தான் பேச போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே நினைப்பாங்க ரசூல்லா பத்தி தான் பேச போறாங்க என்று நினைப்பார்கள். அந்த அளவுக்கு நமது முஸ்லீம்கள் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொன்னால் ரசூலுல்லா தான் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு விடயம் என்னவென்று சொன்னால் உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொன்னால் அந்த பதத்தினுடைய உண்மையான பொருள் என்ன, இந்த பதம் எதனை வேண்டி நிற்கின்றது, இந்த வாக்கியம் இந்த உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்பதன் மூலமாக என்ன சொல்ல வருகின்றார்கள் என்பதனை நாங்கள் சிந்திக்க மறந்து விடுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் நினைத்து வைத்திருப்பதை போன்று அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அவர் தூதர், முஸ்லிம்களுக்கு மாத்திரம் வழிகாட்ட வந்தவர்கள், முஸ்லிம்களின் அவர் நபி என்ற அந்த குறுகிய வட்டத்துக்குள் இருந்து நாங்கள் சிந்திக்காமல் முஸ்லிம்களை தாண்டி இஸ்லாம் அல்லாதவர்களுக்கும் கூட அவர் வழிகாட்டி, இஸ்லாம் அல்லாத இந்த மனித சமுதாயத்தில் வாழக்கூடிய எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடை என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இது மாத்திரம் கிடையாது, மனிதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஜின்களுக்கு அதே போன்று மரம் மட்டைகளுக்கு வாய் பேச முடியாதவர்களுக்கு கூட எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அதாவது இறுதி தூதராக நபிகளுக்கெல்லாம் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக அனுப்பப்பட்டார்கள் என்பதனை நாங்கள் இந்த தலைப்பில் இருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தான். இந்த மனித சமுதாயத்தில் இருந்த குளறுபடிகளை, தீமைகளை, அதாவது சிக்கல்களை எல்லாம் அகற்றி அவர்களை நல்ல ஒரு பாதையிலே அவர்களை செலுத்துவதற்காக வேண்டி சுவனத்தின்பால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களையும் தூதர்களையும் அனுப்பி வைத்தான். அந்த வகையில இறுதியாக அனுப்பி வைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதற்கு முன்னால் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஒரு அமைப்பில, அதாவது இறுதி தூதராக நபிமார்களுக்கு முத்திரையாக, அதாவது ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் நபியாக இல்லாமல் உலகத்தார் அனைவருக்கும் நபியாக, உலகத்தார் என்று சொன்னால் மனிதர்கள் மாத்திரம் கிடையாது, ஜின்களுக்கும் நபியாக, வாய் பேச முடியாதவர்களுக்கும் நபியாக, இவ்வாறு பல சிறப்புகளை பல சிறப்பம்சங்களை பொருந்தியவர்களாக அந்த சிறப்புகளை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அல்லாஹ் தஆலா இறுதி தூதராக அவர் அனுப்பி வைத்தான். எனவே அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரியவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இவர்களுடைய வரலாற்றை நாங்கள் கொஞ்சம் படிப்போமே என்று சொன்னால் இவர்கள் இந்த முழு உலக சமுதாயத்துக்கும் இந்த முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை என்பதனை மிகவும் சுலபமாக விளங்கிக் கொள்வோம். பல வரலாற்று சம்பவங்கள் உங்களுக்கு சொல்லலாம், எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ நிகழ்வுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தலாம். என்றாலும் அதனை நான் கொஞ்சம் கடைசியில ஞாபகப்படுத்தலாம் என்று வைத்துவிட்டு அதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை, அதாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை தான் என்பதனை அல்லாஹ் தஆலா அவனை திருமறையிலே சில இடங்களில் சொல்கின்றான். அவர்களை அனுப்பியதை பற்றி அவர்களை இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மனித சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பியதை பற்றி அவன் திருமறையிலே கூறும் பொழுது அதாவது நிறைய இடங்களிலே சொல்கின்றான். குறிப்பிட்ட சில இடங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சூரத்துல் கலம் உங்களுக்கு தெரியும். சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தை புரட்டி பாருங்கள். நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். அதாவது நூன் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் அதாவது எழுதுகோளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லுகின்றான். அதாவது மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன்,
அல்லாஹ்வுடைய அருட்கொடையால் நபியே நீர் ஒரு பைத்தியக்காரன் கிடையாது, நீ ஒரு புத்தி சுவாதீனமற்றவன் கிடையாது என்று சொல்லிவிட்டு உனக்கு அதாவது முடிவடையாத கூலி இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு நிச்சயமாக நீர் நல்ல குணங்களை கொண்டவராக மகத்தான குணங்களுக்கு சொந்தக்காரராக நீர் இருக்கின்றீர் என்று அல்லாஹு தஆலா அவனது நபியை பார்த்து அவனது திருமறையிலே சொல்லக்கூடிய வசனம் சூரத்துல் கலம் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே 1ஆம் வசனம் தொடக்கம் 4வது வசனம் வரை உங்களுக்கு பார்க்கலாம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவிலே கூறும் பொழுது 128வது வசனம் மற்றும் 129வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் பொழுது லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். அதாவது உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு நபி வந்திருக்கின்றார், உங்களிலே இருந்து மனிதர்களிலே இருந்து, அதாவது நான் ஒரு மலக்கை வேறு வித்தியாசமான ஒரு ஜீவனை அனுப்பவில்லை. எந்த சமூகத்தை அதாவது எந்த மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே மக்களிலிருந்து அவர்களிலே குடும்பத்திலிருந்து அதாவது குறைஷி குலத்திலிருந்து அந்த நபி உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தீமை நடந்து விட்டது சொன்னால் அதற்காக வேண்டி அவர் கவலைப்படுவார். அவர் மிகவும் இரக்க மனப்பான்மை உடையவராக இருக்கிறார். அதாவது மூமின்கள் மீது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீது மிகவும் கிருபை உடையவர்களாக மிகவும் அன்புடையவர் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்ற அடுத்த வசனத்திலே 129ஆம் வசனம் சூரத்து தௌபாவின் 129ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது ஃபஇன் தவல்லௌ உன்னை அவர்கள் மறுப்பார்களேயானால், உன்னை அவர்கள் புறக்கணிப்பார்களேயானால், புறக்கணித்தார்களா இல்லையா? நடந்தது, புறக்கணித்தார்கள். எல்லா மக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உள்ளம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர்களும் மனிதர் என்ற வகையிலே கவலைப்பட்டு தாங்கள் கொண்டு வந்த இந்த பணியிலே குறை செய்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களை ஆறுதல் படுத்துகின்றான். நபியே உன்னை அவர்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொன்னால் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், அதாவது நபியை நீர் கூறுவீராக அல்லாஹ் எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம், அவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் கிடையாது, அவனுக்கு தான் அவன் மீது நான் எனது நம்பிக்கை நான் வைத்திருக்கின்றேன், அவன் மீது நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன். வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், அதாவது மிக பிரமாண்டமான அரிசின் சொந்தக்காரன் தான் அந்த அல்லாஹ், அவனை நான் நம்பி இருக்கின்றேன், அவன் மீது நான் தவக்குள் வைத்திருக்கின்றேன் என்று நபியை நீர் கூறுவீராக என்று அல்லாஹு தஆலா மிகவும் தெளிவாக இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியதை பற்றி சொல்லிவிட்டு அவ்வாறு அந்த அனுப்பப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புறக்கணிக்கும் போது அவர்கள் என்ன விடை சொல்ல வேண்டும் என்பதனையும் மிகவும் தெளிவாக சூரத்து தௌபாவின் 128 மற்றும் 129ஆம் வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபின் 45ஆம் வசனம் தொடக்கம் 45, 46, 47, 48 இந்த 4 வசனங்களும் அல்லாஹ் சொல்லும் பொழுது யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா, நபியே நிச்சயமாக நாம் உம்மை அதாவது சாட்சி சொல்லக்கூடியவர்களாகும், அதே போன்று நல்ல மக்களுக்கு அதாவது நல்ல விஷயங்களை அதாவது நல்ல மக்கள் நன்மை செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லக்கூடியவராகவும், அதே போன்று தீய மக்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதற்காக வேண்டியும் தீய மக்களுக்கு தண்டனைகளை கொண்டு அவர்களுக்கு அதனை போதிப்பதற்காக வேண்டியும் நாம் உம்மை அனுப்பியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸிராஜம் முனீரா, அல்லாஹ்வின் பால் இந்த மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அதே நேரம் இவர் ஒரு ஒரு ஒளிமயமான ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றார் என்று இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லிவிட்டு வபஷ்ஷிரில் முஃமினீன பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா, இவ்வாறான இந்த நபியே நீர் இவ்வாறான பண்புகளை எல்லாம் கொண்டவராக நீ வந்திருக்கின்றீர், நீ உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஃமின்களுக்கு நீ என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன நன்மாராயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிஅன்ன லஹும் மினல்லாஹி அஜ்ரன் அதீமா அஜ்ரன் ஃபضலன் கபீரா, அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய அருள் இருக்கின்றது, சிறப்பு இருக்கின்றது என்று நபியே நீர் அந்த மக்களுக்கு உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசிகளுக்கு சொல்லிவிடு என்று சொல்லிவிட்டு வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன், நபியே நீர் காஃபிர்களையோ அல்லது முனாஃபிக்குகள் என்று இருக்கிறார்களே, காஃபிர்கள் என்று எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். முனாஃபிக்குகள் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக அவர்கள் அதாவது மூமின்கள் போன்று வெளி ரூபத்தில் நடித்துக் கொண்டார்கள், ஆனால் அவர்கள் உள் ரூபத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராகவும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு எதிராகவும் நடந்து கொண்டு அவர்களுக்கு எதிராக சதி செய்து கொண்டிருந்த அந்த முனாஃபிக்கின்களையும் நீர் பின்பற்றி விடாதே என்று கூறிவிட்டு அதாகும்
அவர்கள் உனக்கு தரக்கூடிய சில நோவினைகள் எல்லாம் நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அதையெல்லாம் விட்டுவிடு. வத்தவக்கல் அலல்லாஹ் வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ்வின் மீது நீ தவக்கல் வைத்து விடு, அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அந்த தவக்குல் வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாம் செய்வதற்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாபின் 45ஆம் வசனம் தொடக்கம் 48ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இவ்வாறு பல வசனங்கள் இன்னும் ஒரு இடத்துல சூரத்துல் அஹ்ஸாபின் 40ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மா கான முஹம்மதன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலல்லாஹி வகாத்தமன் நபியீன வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா. அதே போன்று அல்லாஹ் முஹம்மதை பொறுத்தவரையில உங்களிலே ஆண் மக்கள் யாருக்கும் அவர் தந்தை கிடையாது. இதிலிருந்து அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுவார். உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு ஆண் மக்கள் இருக்கவில்லை. ஆண் மக்கள் இருந்தார்கள், பிறந்தவர்கள் கூட சிறு வயதிலே மரணித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இதனை ஏன் சொல்லுகின்றான் சொன்னால், உங்களில் ஆண்கள் யாருக்குமே இவர் அதாவது தந்தை இல்லை என்று சொல்வதில் அதாவது உண்மையிலேயே இவருக்கு பெரிய ஆண் மக்கள் யாரும் இருக்கவில்லை என்பது உண்மை ஒன்று. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த அதாவது இந்த தூது நபி அவர்களுடைய இந்த நபித்துவம் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் சொந்தமானது கிடையாது. உங்களுடைய அதாவது உங்களுக்கு மாத்திரம் ஒரு சொத்து கிடையாது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம், முஸ்லிம்கள் அதிகமானவர்களை பார்க்கின்றோம், அதாவது சும்மா சுலபமாக சொல்லிவிடுவார்கள். யாராவது ஒரு காஃபிர் அல்லது வேறு யாராவது இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் இருக்கக்கூடியவர், இஸ்லாத்தை பற்றி படிக்கக்கூடியவர் ரசூலுல்லாஹ்வை தொற்று ஒரு ஹதீஸை சொன்னால், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செயலிலே இவ்வாறு காலத்தில் நடந்தது என்று சொன்னால், அவனை பார்த்து நாங்கள் எங்களிலே சில மக்கள் இருக்கிறார்கள், அறியாத்தனமாக கேட்பார்கள், நீ எல்லாம் காஃபிர், நீ எல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறது, நீ எல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்றது, நீ பெரிய பாவம் செஞ்சிட்டாய் என்றெல்லாம் சில மக்கள் நினைத்து சொல்லுவார்கள். ஏன், என்ன காரணம் இதுக்கு? அதாவது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம முஸ்லிம்கள் அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாம் என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பவர்கள் அவர்கள் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரிய தூதர், அவர் மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி கிடையாது என்று நினைத்திருக்கின்ற காரணத்தினால் தான் இன்று எமது சமுதாயத்தில் இவ்வாறான கருத்தோட்டங்கள் அதாவது அதிகமாகவே காணப்படுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இவ்வாறு சொல்லிவிட்டு வலாக்கின் ரசூலுல்லாஹ், உங்களிலே ஆண் மக்கள் யாருக்கும் அவர் தந்தை கிடையாது என்று சொல்லிவிட்டு வலாக்கின் ரசூலுல்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய தூதராகும், வகாத்தமன் நபியின், நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாகும், வகானல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் தஆலா எல்லா விடயங்களையும் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சூரத்துல் அஹ்ஸாபின் 40ஆம் வசனத்திலே சொல்லுகின்றான். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லும் பொழுது, சூரத்துல் அஅராஃபிலே சொல்லும் பொழுது 158வது வசனத்திலே சொல்லும் பொழுது, குல் யா அய்யுஹன் நாஸ் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ அல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்த். அதாவது நபியே, நீர் மக்களை பார்த்து கூறுவீராக. பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லவில்லை மூமின்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக, முஸ்லிம்களை பார்த்து கூறுவீராக, உன்னை ஈமான் கொண்டவர்களை பார்த்து மாத்திரம் கூறுவீராக சொல்லவில்லை. எப்படி சொல்லுகின்றான்? நபியே, மனிதர்களை பார்த்து கூறுவீராக. குல் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை அனைவரையும் விழித்து நீ கூறுவீராக. என்ன? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் தூதராவேன், உங்கள் அனைத்து மக்களுக்கும் நான் தூதராவேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் தான் இறுதி தூதர் என்பதனை நபியே நீர் சொல்லுவீராக என்று சூரத்துல் அஅராஃபின் 158ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகின்றான். அதே போன்று சூரத்துல் மாயிதாவின் 15ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், யா அஹ்லல் கிதாப் கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துக்ஃபூன மினல் கிதாபி வ யஅஃபு அன் கஸீரின் கத் ஜாஅக்கும் மினல்லாஹி வ நூரும் வ கிதாபும் முபீன். அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து கூறுமாறு சொல்கின்றான். அதாவது வேதம் கொடுக்கப்பட்டவரை பார்த்து கூறுவீராக. யா அஹ்லல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர் யாரு? யூதர்கள், நசாராக்கள். அந்த காலத்துல மதீனாவுல யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நசாராக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தூது சென்றது. உங்களுக்கு தெரியும், பரக்கத் இப்னு நௌஃபல் போன்றவர்கள் எல்லாம் அந்த ஏற்கனவே அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வேதத்திலிருந்து சிலவற்றை எல்லாம் படித்திருந்தார்கள். அவர்களும் அந்த நசாரா அந்த கொள்கையில் தான் இருந்தார்கள். இப்படிப்பட்ட பல மக்கள் அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை பார்த்து இவ்வாறு வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக, கத் ஜாஅக்கும் ரசூலுனா யுபையினு லக்கும் கஸீரம் மிம்மா குன்தும் துக்ஃபூன், நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்த அதிகமானவற்றை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி உங்களிலிருந்து ஒரு தூதர், உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு தூதர் சொன்னால் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எல்லாம் பார்த்து சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அவ்வாறு அதாவது எங்களுக்கு மாத்திரம் இந்த தூதரை நினைத்துக் கொண்டிருந்தால் அது எந்த அளவுக்கு பிழை என்று பாருங்க. முதலாவது வசனத்திலே, அதாவது சூரத்துல் அஅராஃபின் 158ஆம் வசனத்திலே மனிதர்கள் அனைவரை பார்த்து நபியை கூறுகிறார். குல் யா அய்யுஹன் நாஸ், எல்லா மக்களையும் பார்த்து கூறுவீராக. இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் நபி என்று தூதர் என்று சொல்லுவீராக என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்திலே சூரத்துல் மாயிதாவின் 15ஆம் வசனத்திலே
அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த யூத நசாராக்களை பார்த்து சொல்லுமாறு கூறுகின்றான். அதாவது உங்களுக்கு ஒரு நபி வருவார், அந்த நபி யாரு? இந்த முகமது தான். அவர் நீங்கள் மறைத்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வேதத்திலிருந்து மறைத்தவற்றை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வேதத்திலிருந்து நீங்கள் எதையெல்லாம் திருடினீர்களோ, எதையெல்லாம் அந்த மாற்றங்கள் ஏற்படுத்தினீர்களோ அதையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு நபி வருவார் என்று சொல்லிவிட்டு வயாஃபு அன் கஸீரின் கத் ஜாஅக்கும் மினல்லாஹ், அதே நேரம் உங்களை அதிகமா மன்னித்து விடுவார் அவரு. இதையெல்லாம் நீங்கள் செய்ததற்காக வேண்டி உங்களை தண்டிக்க மாட்டார், அவர் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன், அதே நேரம் அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு ஒளிமயமான ஒரு 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 புத்தகம், ஒரு தெளிவான ஒரு ஒளிமயமான ஒரு புத்தகமும் அந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்கின்றான், அதுவும் உங்களுக்கு வந்திருக்கின்றது என்று. இந்த குர்ஆனும் இந்த நபியும் அதாவது யூத நசாராக்களாக இருந்தாலும் சரி, ஏனைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பொதுவானது. அனைவரும் இதனை படிக்க வேண்டும், இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும், அவர்கள் எந்த மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் அந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். தொடர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை சூரத்துல் மாயிதா அதே அத்தியாயத்தின் 15-16 வசனங்களில் சொல்லும் பொழுது கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூரும் வ கிதாபும் முபீன் யஹ்தி பினல்லாஹி மன் இத்தபா ரிضوانஹு சுபுலஸ் ஸலாம் வ யக்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி மினன் நூர் இலன் நூர் பிஇذنஹி வ யஹ்திஹிம் இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அதாவது நபியை பற்றியும் குர்ஆனை பற்றியும் இதுல தஃப்சீர் அறிஞர்களுக்கு மத்தியிலே வேறு கருத்து வேறுபாடு இருக்கின்ற. சிலர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறார்கள், சிலர் அல்லாஹ் தஆலா குர்ஆனை தான் அங்க சொல்றான்னு சொல்றார். எதை சொன்னாலும் சரிதான், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் குர்ஆனை சொன்னாலும் சரி என்று சொன்னா ரெண்டுக்கும் பொதுவா தான் இந்த வசனம் வந்திருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தெளிவான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்திருக்கின்றது, அதனைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதனை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு வெற்றிகரமான உங்களுக்கு அந்த பாதை கிடைத்துவிடும். அதே போன்று உங்களை அந்த ரசூலுல்லாவோ அல்லது அந்த குர்ஆனோ உங்களை அந்த இருட்டிலிருந்து, உங்களை அந்த ஷிர்க் என்று சொல்லக்கூடிய இணை வைத்தலிலிருந்து, அது போன்ற உங்களது வழிகேடுகளிலிருந்து உங்களை வெளிச்சத்தின்பால் ஹிதாயத்தின்பால் அது கொண்டு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்தில் இந்த வசனங்கள் எல்லாம் அதாவது மனிதர்களுக்கு பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த நபியை அனுப்பினான் என்று சொல்றான். அதே போன்று யஹூதி நசாராக்களை பார்த்து சொல்லுகின்றான். அதே போன்று இவ்வாறெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு வசனத்திலே சூரத்து சபாயின் 28ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா மிகவும் தெளிவாக சொல்லுகின்றான், வமா அர்சல்நாக இல்லா காஃபதன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். நபியே, உம்மை நாம் வமா அர்சல்நாக் இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, இந்த மனித சமுதாயம் அனைவருக்கும் அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நன்மாராயம் செய்யக்கூடியவராகவுமே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை. காஃபத்தன் லின்னாஸ், அனைத்து மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நன்மாராயம் புரியக்கூடியவராகவுமே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை என்று சொல்லிவிட்டு எம்மை போன்றவர்கள் இதனை தெரியாமல் இருக்கிறார்கள் என்பதனையும் அல்லாஹ் சொல்லிக்கான். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், இந்த விஷயத்தை நிறைய மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். இது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய தூது அனைவருக்குமே பொதுவானது, இந்த உலகத்தாருக்கே அவர் அருட்கொடை என்பதனை எமது மக்களில் அதிகமானவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா சூரத்து சபாயின் 28ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அடுத்த வசனத்துல இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி அதாவது சில விளக்கங்கள் அதாவது நேரடியாக இதில் இல்லாவிட்டாலும் கூட எமது இந்த தலைப்புக்கு நேரடியான வசனம் என்ன சொல்லுகின்ற அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவின் 107வது வசனம், நபிமார்களை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்லும் பொழுது வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை. சூரத்துல் அன்பியாவின் 107வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அதாவது இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை. எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்கள் இந்த மேலே நாங்கள் பார்த்த இந்த ஆயத்துக்களில இந்த வசனங்களில மிகவும் தெளிவாக எங்களுக்கு எது விளங்குகின்றன்னு சொன்னால், இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூது, அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம், அவர்கள் கொண்டு வந்த இந்த அல் குர்ஆன், இதுவெல்லாம் எங்களுக்கு மாத்திரம் உரிய எங்களது சொத்து கிடையாது, எங்களது பாட்டன் பூட்டன் சொத்து கிடையாது. இது அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த நிலையிலே வாழக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய அதாவது பதவிகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த தூது, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கும் அருட்கொடை என்ற இந்த விஷயம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்பட்டாக வேண்டும் என்பதனை நாங்கள் இந்த வசனங்களிலிருந்து விளங்குகின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களை விட, அதாவது இந்த முழு உலக சமுதாயத்துக்கும் அருட்கொடையானவர்கள், முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை என்பதனை அவர்களது வாயால் சொல்லுகிறார்கள். எவ்வாறு சொல்லுகின்றார்கள் சொன்னால், அதாவது ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத சில நியமத்துக்களை, சில பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுத்திருக்க, எனக்கு தந்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஹதீஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால், ஊதீது ஹம்ஸன் லம் யுஅதிஹுன்ன அஹதும் மினல் அன்பியா, அதாவது எனக்கு 5 விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இது எனக்கு முன்னுக்கு வந்த எந்த நபிக்கும் கொடுக்கப்படல, வேற எந்த நபியும் இந்த மாதிரியான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளல என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். நுசிர்து பிர்ருபி மசீரத ஷஹர், அதாவது அல்லாஹ் தஆலா எனக்கு எனக்கும் எனது உம்மத்துக்கும் அதாவது எதிரிகளை நாங்கள் படையெடுத்து செல்வது என்று சொன்னால், எதிரிகளுக்கு எதிராக, பகைவர்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்ய முனைவோம் என்று சொன்னால், நாங்கள் வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாலேயே அவர்கள் எங்களை பற்றி அவர்களுக்கு பயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான், அவர்கள் பயந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது விஷயத்தை சொல்லும் பொழுது, வஜுஇலத் லியல் அர்த மஸ்ஜிதம் வதஹூரா, எனக்கு இந்த பூமி இருக்கின்றது, இந்த பூமி இந்த அனைத்து பூமியில எல்லா பாகங்களும் எனக்கு மஸ்ஜிதாகவும், அதாவது சுத்தமானதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுகின்றான். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஏனைய நபிமார்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னர் வந்த நபிமார்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய கூட்டங்கள், அவர்களுடைய அந்த மக்கள் எந்த இடத்திலே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்திலே அவர்களது மார்க்க காரியங்களை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, அந்த பிரத்யேகமான இடத்தில் மாத்திரம்தான் அவர்களது காரியங்களை, அந்த மார்க்க விடயங்களை செய்யலாம், தொழுகை இது போன்றவற்றை செய்யலாம். ஆனால் எங்களுக்கு எவ்வாறு, நாங்கள் ஒரு பயணம் செல்கின்றோமா, ஒரு வெளியே நாங்கள் செல்ல போகின்றோமா, ஒரு பிரயாணத்திலே நாங்கள் இருக்கின்றோமா, எங்களது ஊர் பள்ளிக்கு தான், ஊர் மஹல்லாக்கு தான் தொழணும் என்ற தேவை கிடையாது. மாற்றமாக எங்களுக்கு எந்த இடத்துல வக்து நெருங்குதோ, எந்த இடத்துல அந்த தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டதோ, அந்த இடத்துல உடனடியாக எங்களுக்கு அது ஒரு வெறும் பூமியாக இருந்தாலும் கூட எந்தவித அசுத்தமும் இல்லாமல் ஒரு சுத்தமான நிலையில் அந்த பூமி இருக்கும் என்று சொன்னால், அதிலே தொழுது கொள்வதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக இந்த உம்மத்துக்கு மாத்திரம் தான் தந்திருக்கின்றான். இது மிக பெரும் ஒரு அருட்கொடை, இது மிக பெரும் ஒரு பாக்கியம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், ஃபைமா ரஜுலின் மின் உம்மதி அத்ரக்து ஸலாத் ஃபல்யுஸல்லி, அதாவது இந்த பள்ளி, இந்த பூமியை பொறுத்தவரையில இது ஒரு சுத்தமானதாக, இது தொழக்கூடிய இடமாக எனக்கு ஆக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு, யார் ஒருவர் எனது உம்மத்திலே இந்த தொழுகையை அடைந்து கொள்கிறார்களோ, எந்த நேரத்தில் தொழுகை அடைந்து கொள்கிறார்களோ, அவர் அந்த இடத்தில் நல்ல, அதாவது சுத்தமான இடமாக இருந்தால் அந்த இடத்தில் தொழுது கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றார், அதாவது எனக்கு கனிமத் பொருள்கள், கனிமத் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது யுத்தத்திலே கைப்பற்றப்பட்ட பொருட்கள். யுத்தம் செய்வோம் நாங்க, ஒரு கூட்டம் முஸ்லிம்கள் காஃபிர்களோட யுத்தம் செய்து விட்டார்னு சொன்னால், காஃபிர்கள் தரப்பினர் தோல்வி அடைந்து விட்டார்கள் சொன்னால், அவர்கள் தரப்பிலிருந்து விட்டு சென்ற பொருள்கள் இருக்கின்றத அதற்கு கனிமத் சொல்லப்படும். இதுக்கு தனி சட்டம் இருக்கின்றது இஸ்லாத்திலே. இது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தனிமையாக சில ஆயத்துக்களை இறக்கி இதனுடைய சட்டத்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றான். இந்த சட்டம் இது எவ்வாறு என்று சொன்னால், இதனை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக ஹலால் ஆக்கி இருக்கின்றான். அவ்வாறு காஃபிர்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த பொருட்களை எங்களுக்கு எடுத்துக்கொண்டு எங்களுக்கு மத்தியிலே பங்கு வைத்துக் கொள்ளலாம். இந்த நிலைமை அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு முன் வந்த அந்த நபிமார்களுக்கு இருக்கவில்லை. அவர்களுடைய காலத்தில் எத்தனையோ யுத்தங்கள் நடந்தன, எத்தனையோ காஃபிர்களுக்கு எதிராக, அவர்களை, அந்த நபிமார்களை நிராகரித்த அந்த மக்களுக்கு எதிராக யுத்தங்கள் செய்யப்பட்டன. என்றாலும் கூட அந்த யுத்தங்களில் கைப்பற்றப்பட்ட பொருள்களை அவர்களுக்கு எடுக்க முடியாது. என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் அந்த யுத்தத்திலே கைப்பற்ற பொருட்களை எல்லாமே ஒரு இடத்திலே கொண்டு வந்து குமிப்பார்கள். குமித்ததற்கு பின்னால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். அந்த நெருப்பு அவ்வளோ அந்த கனிமத் பொருட்களையும் அப்படியே எரித்துவிடும். அவர்களுக்கு கொண்டு எடுக்க முடியாது. இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னர் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக, ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் விசேடமாக இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து பிரயோசனப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த கனிமத் பொருட்களை ஹலால் ஆக்கி இருக்கின்றான். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நாளை மறுமையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்காக வேண்டி ஷஃபாஅத் செய்யக்கூடிய அந்த பாக்கியம்.
இது வேற எந்த ஒரு நபிக்கும் கிடையாது. உங்களுக்கு தெரியும் அந்த மறுமையில் நடக்கக்கூடிய அந்த அமளிதுமலி உங்களுக்கு தெரியும். மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மக்கள் ஒவ்வொரு நபியிடம் செல்வார்கள். ஆதி மனிதன் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது நபியாகிய அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் கடைசியாக எங்களுக்கு அந்த அறிந்த வகையில குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் ஒவ்வொரு நபியாக இவர்கள் செல்வார்கள். சென்று கேட்பார்கள், அதாவது எங்களுக்காக ஷஃபாத் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடத்திலே இந்த எங்களுக்கு கேள்வி கணக்கை வைக்குமாறு சொல்லுங்கள், எங்களுக்கு தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் யாருக்குமே இந்த ஷஃபாத் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அந்த அனுமதியை கொடுக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இதனை தெளிவாக நாங்கள் ஓதக்கூடிய ஆயத்து குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து குர்சியில அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவது யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளித்திருக்கின்றானோ அவரை தவிர யாருக்குமே அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்ய முடியாது என்பதை சொல்லுகின்றான். அது யாருக்கு அனுமதி அளித்தது? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாகவே அனுமதி அளித்திருக்கின்றான். அதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதுவும் மிகப்பெரிய ஒரு நியமத்து, இது மிகப்பெரிய அருட்கொடை, இந்த எனது உம்மத்துக்காக வேண்டி ஷஃபாத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இன்னும் ஒன்றை சொல்கிறார்கள். அதான் எமது தலைப்புக்கு மிகவும் நெருக்கமானது. வகான நபியு யுபஅஸு இலா கௌமிஹி ஹாஸதன் வபஇஸ்து இலா 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 இலன் நாஸி ஆமா. அதாவது ஒவ்வொரு நபியும் அந்தந்த கூட்டங்களுக்கு, அதாவது அந்தந்த கூட்டங்களுக்கு மாத்திரம் தான் அனுப்பப்படுவார். எந்த கூட்டத்துக்கு அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் தான் அவரோட தூதை சொல்லணும். அவரு அதற்கு அங்கால உள்ள மக்களுக்கெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. அந்தந்த கூட்டத்துக்கு தான் அவர் அனுப்பியிருந்தார். நாங்கள் பார்க்கிறோம், ஏக காலத்தில் பல நபிமார்கள் இருந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பிள்ளைகள் நபியாக இருக்கிறார்கள், அவருடைய உறவுக்காரரான லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருக்கிறார்கள், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவ்வாறு அதே போன்று ஹிதர் என்று சொல்லக்கூடிய அவரை சில அறிஞர்கள் நபி என்று கூட கூறுகிறார்கள். இவ்வாறு ஒரே காலத்தில பல நபிமார்கள் இந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர் என்ன சொல்கிறார் சொன்னால், வபிஸ்து இலன் நாஸி ஆமா, நான் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், எல்லாருக்கும் நான் நபிதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கின்றது. இதனை ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு உலகத்துக்குமே பொதுவானவர்கள், அதாவது முழு உலகத்துக்குமே ஒரு அருட்கொடை என்பதற்கு இதைவிட குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரங்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. எங்களது தலைப்புக்கு மிகவும் நேரடியாகவே அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த சூரத்துல் அன்பியாவின் 107வது வசனத்தை நாங்கள் சொன்னோம். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே நாம் உம்மை இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி நாம் அனுப்பவில்லை என்று. எனவே இவ்வாறு குர்ஆன் ஹதீஸிலே நாங்கள் புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால் பல ஆதாரங்களை சொல்லலாம். இதே நேரம் பல சம்பவங்களை கூட சொல்லலாம். அந்த சம்பவங்களை நான் கடைசியாக சொல்லலாம் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இது இவ்வாறு இருக்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தை இவர்கள் முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை என்பதனை நாங்கள் இவ்வாறு குர்ஆன் ஹதீஸில் இருந்து சொல்லி, அல்லது நாங்கள் இவ்வாறு முஸ்லிம்களாகிய நாங்கள் சொன்னால் இதனை மற்ற காஃபிர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் சொன்னால், அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க மாட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் அடிப்படையிலேயே குர்ஆன் சுன்னாவை ஏற்றுக்கொள்வர் கிடையாது. அவரிடம் நாங்கள் குர்ஆன் சூரத்துல் அன்பியாவின் 107வது வசனம் இருக்கின்றது, அதாவது நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்தாருக்கு மறுக்குடை, அவர்களை நீங்கள் விசுவாசம் கொண்டாக வேண்டும் என்று சொன்னால், யார் அவன குர்ஆன் நான் ஏற்றுக்கொள்றோமா, உன குர்ஆன்ல இது நீ எனக்கு ஆதாரம் சொல்றியா என்று அவன் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். எனவேதான் நான் இந்த இடத்துல, அதாவது முஸ்லிம்கள் அல்லாத சில அறிஞர்கள் அதாவது ஒவ்வொரு சமூகத்திலும் மிகப்பெரிய அறிஞராக கருதப்பட்டவர்கள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை என்பதனை அவர்களது பேச்சிலே, அவர்களது எழுத்திலே, அவர்களது புத்தகங்களில் சொன்ன விஷயங்களை, ஒரு சில விஷயங்களை நான் இங்கு சுருக்கமாக சொல்லாமல் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அந்த வகையில தீர் மான்ஜிம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரித்தானியாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரும் ஒரு எழுத்தாளர். இவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இன்ன முஹம்மதன் கது அபாஹர்ரிக்க வலாக்கின்னஹு நல்லமஹு, முஹம்மதை பொறுத்தவரையில அவர் அடிமைத்தனத்தை ஆகமாக்கினார், ஆனாலும் கூட அதாவது மற்ற மேலைத்திய நாடுகளை போன்று அடிமைத்தனத்தை அப்படி அவர் விட்டுவிடவில்லை, அதற்கென்று சில சட்டங்களை கோர்வை செய்தார், சில சட்டங்களையும் சில நிபந்தனைகளையும் அதற்கு விதித்தார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், அதாவது வலையக ஹுதூதஹு, அதனுடைய எல்லைகளை மிகவும் கடினப்படுத்தினார். அதாவது இதனை இந்த அடிமைத்தனத்தை ஆகுமாக்கியும் கூட அதனை ஆகுமாக்காதவரை போன்று, அதனை தடை செய்வதை போன்று அதனுடைய அந்த சட்டங்களை மிகவும் கடினப்படுத்தினார்.
அந்த அடிமை உத்தரவை வச்சு கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு வந்து நிறைய அதாவது சட்டங்களை அவர் விதித்தார் என்று சொல்லிவிட்டு வஜஅலல் இத்க அமலன் ஹைரா, அதே நேரம் வந்து அடிமையை விடுதலை செய்வதை அவர் ஒரு சிறந்த ஒரு நல்ல அமலாக நல்ல ஒரு செயலாக அவர் சமூகத்துக்கு காண்பித்தார். அதே நேரம் பல் கஃபாரத்தன் அன் பாதுல் மாசி, அதே நேரம் அவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அடிமையை விடுதலை செய்வதை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள் என்று இந்த அடிமையுடைய விஷயத்தில் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அதாவது அருளோடு எவ்வளவு அந்த மக்களுக்கு மிகவும் அதாவது அன்போடு நடந்திருக்கிறார்கள் என்பதனை ஒரு முஸ்லிம் அல்ல சகோதரர்களை டீர் மான்ஜிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரித்தானிய எழுத்தாளர் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று இன்னும் ஒரு அதாவது பிரான்ஸை சேர்ந்த ஒரு பெண்கள் மனித உரிமை பெண்களுக்கான உரிமை அமைப்பை பெண்களின் உரிமையை பேணக்கூடிய ஒரு அமைப்பின் தலைவியாக இருக்கக்கூடிய அதாவது மேடம் பீரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்களின் உரிமைகளுக்கான அமைப்பின் தலைவியாகிய இந்த பெண் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யகுன் அதுவன் லில் மர்ஆ, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில பெண்களுக்கு அவர் எதிரியாக இருக்கவில்லை. அதே நேரம் வந்து ஏன் சொல்றான்னு சொன்னா, இந்த பெண் இந்த பெண்களின் மனித உரிமைக்கான அமைப்பின் தலைவியாகிய இந்த பெண் வந்து ஏன் இதனை சொல்லுகிறான்னு சொன்னால், நிறைய மக்கள் வந்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வந்து என்ன சொல்லுகின்றார்னு சொன்னால், அதாவது கமா யல்ஹரு மின் அக்வாலி பாதின் நாஸ் அல்லதீன அஸாவு ஃபஹிம ரூஹு தஷ்ரீ, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை அதாவது கேவலம் செய்யக்கூடிய கொச்சைப்படுத்தக்கூடிய அதிகமானவர்கள் சொல்லுவதை போன்று இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எதிரி கிடையாது. இன்னைக்கு நாங்க சொல்றதை பார்க்கிறோமா இல்லையா? மேலத்திய நாடுகளில என்ன சொல்லுகிறார்கள், இந்த முஹம்மது வந்து பெண்களின் உரிமையை மறுக்கிறார், பெண்களுக்கு சுதந்திரத்தை தடுக்கிறார், பெண்களின் சுதந்திரத்தில் கை வைக்கிறார், பெண்களுக்கு தாராளமாக நடமாடுவதற்கு ஆண்களும் பெண்களும் சமமாக உட்காருவதற்கு சமமான வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கெல்லாம் இந்த முஹம்மது தடையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அதாவது அவர்களை கொச்சைப்படுத்தி அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நிலையில இந்த பெண்களின் அமைப்பின் தலைவியாகிய பெருசில இருக்கக்கூடிய பெண்களின் உரிமைக்கான அமைப்பின் தலைவியாகிய இவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் பெண்களுக்கு அதாவது ஒரு எதிரியாக இருக்கவில்லை என்று சொல்லிவிட்டு, அவர் உண்மையிலேயே எதிரியாக இருக்கவில்லை என்பதை யாருக்காவது தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய காலத்திலே பெண்கள் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தப்பட்டார்கள், எந்த அளவுக்கு கேவலமாக, அதாவது கடையிலே வாங்கக்கூடிய ஒரு பொருளை போன்று அவர்கள் சந்தையிலே போட்டு வெறுமனே ஒரு ஐயறிவில்லாத ஒரு பொருளை விற்பதை போன்று அவ்வாறு வித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெண்களுக்கு உரிமைகளை கொடுத்தார்கள் என்பதனை ஒருவர் தெரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய காலத்தை பற்றி படித்தாக வேண்டும் என்று இந்த பெண் சொல்லுகிறார்கள். எண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே போன்று ப்ரொஃபசர் லீக் என்று சொல்லக்கூடியவர், அதாவது இவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகமான நூல்களை அதிகமான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறவர். இவர் வந்து என்ன சொல்லுகின்றார் சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்து இந்த மார்க்கம் இருக்கின்றதே இது வந்து முழு உலகத்துக்கும் சொந்தமானது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அவர் கொண்டு வந்ததுல மிகவும் சிறப்பான சில அம்சங்கள் என்ன தெரியுமா? அவர் வந்து சாராயத்தை வந்து தடை செய்தார், மதுவை தடை செய்தார். இவர் தடை செய்து எவ்வாறு இருந்தது? இவர் தடை செய்தல் என்று அந்த இறைவனுடைய வாக்கியங்களை அந்த மக்களுக்கு படிப்படியாக 3 கட்டமாக ஓதி காட்டியதும் அந்த மக்கள் அப்படியே அந்த சாராயத்தை விட்டு விட்டார்கள். அந்த தடையை எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அவர்கள் அந்த சாராயத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இந்த அறிஞர் இந்த ப்ரொஃபசர் லீக் சொல்லுகிறார், அதாவது இந்த அமெரிக்கா பிரிட்டிஷ் போன்ற நாடுகள் வந்து இந்த மதுவை ஒழிப்பதற்கு எத்தனை சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றது, எத்தனை விதமான சட்டங்களை, எத்தனை விதமான அதாவது எத்தனையோ விதமான அவர்கள் சட்டங்களை எல்லாம் அதாவது சில அடிப்படையில் அவர்கள் பாராளுமன்ற ரீதியாகவும் இன்னும் சில இயக்கங்களூடாகவும் கொண்டு வந்தும் இவர்கள் இதிலே வெற்றி அடையவில்லை. இவர்களால் இந்த மதுவை ஒழிக்க முடியாமல் போய்விட்டது. ஆனால் இந்த முஹம்மது வந்து மிகவும் சுலபமாக மதுவை ஒழித்தவர். எனவே இவர் வந்து உண்மையிலேயே இந்த முழு உலகத்தாருக்கும் ஒரு பொதுமானவர் தான் என்பதனை இந்த ப்ரொஃபசர் லீக் என்பவர் ஏற்றுக்கொள்கிறார். இவர் இன்னும் தொடர்ந்து சொல்லும்போது சொல்லுகிறார், அதாவது இந்த
அதாவது இன்று வரைக்கும் மதுவை குடிக்காமல் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சொன்னால் அந்த அதற்குரிய நல்ல அந்த பலன் கூட, அந்த கூலி கூட அந்த முகமதுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால், அவ்வாறு அவர் நிறுத்தாவிட்டால் அவர்களுடைய பரம்பரையில வந்த அந்த முஸ்லிம்கள் அனைவருமே குடித்து எத்தனையோ மக்கள் வீணாக இந்த உலக வாழ்க்கையை இடையிலேயே முறித்துக் கொண்டிருப்பார்கள் என்று இந்த ப்ரொஃபசர் லீக் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே போன்று இந்தியாவைச் சேர்ந்த TL பசுவானி என்று சொல்லக்கூடியவர், இவர் இந்தியாவை சேர்ந்த ஒரு மிக பெரும் ஒரு அறிஞர். இவர் என்ன சொல்லுகின்றார் சொன்னால், இவர் அவர்களுடைய அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு செயலோடு ஒரு பிரபல்யமான ஒரு பண்பா அந்த பிரபல்யம் அந்த மக்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரபல்யமான ஒரு விஷயத்தோடு தொடர்புபடுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அதிசயமான ஒரு மனிதர். என்னை பொறுத்தவரையில நான் அவரை ஒரு அதிசயமான மனிதராக பார்க்கின்றேன். ஏனென்று சொன்னால், அவர் மக்களுக்கு மத்தியிலே அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்தினார். சமத்துவம் எமது நாட்டிலே இல்லாமல் இருக்கின்றது. இந்த இந்துக்களுக்கு மத்தியில அதாவது மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற அந்த 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 வெறி இன்னுமே இருந்து கொண்டிருக்கின்றது. 21ஆம் நூற்றாண்டு என்று சொல்கிறார்கள். எத்தனையோ விதமான அதாவது நாங்கள் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து விட்டோம். அதாவது மனிதர்களுக்கு மத்தியிலே வேறுபாடு கிடையாது, அடிமைத்தனம் இல்லை, பெண்களுக்கு உரிமை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கூட, இந்த காலகட்டத்தில் கூட எமது நாட்டிலே இன்னுமே எங்களுக்கு இந்த 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 மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற இந்த பிரச்சனையை எங்களுக்கு ஒழிக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த அனைவரும் சமன் என்று சொல்லக்கூடிய இந்த சமத்துவத்தை மிகவும் இலேசாக ஏற்படுத்தியவர் தான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இந்த TL பசுவானி என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவை சேர்ந்த இந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார். அதே போன்று கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒரு ஆய்வாளர், அதாவது வரலாற்று துறையிலே ஆய்வு செய்யக்கூடிய வில்லியம் மேர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார், லைஃப் ஆஃப் முஹம்மது ஹயாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு, வாழ்க்கை என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தினுடைய அதாவது நூலாசிரியராகிய இந்த வில்லியம் மேர் என்று சொல்லக்கூடியவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு, அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கம் மனிதர்களுடைய அதாவது சிந்தனையை தூண்டியது, சிந்தனைக்கே ஒரு விருந்தாக அமைந்தது. வெறும் வணக்கங்களுடன் அல்லது வெறுமனே அதாவது சில செயற்பாடுகளை மாத்திரம், சில சட்டக்கோவைகளை மாத்திரம் சொல்லுவதுடன் மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அவர் கொண்டு வந்த மார்க்கம், அவர் பேசிய பேச்சு எல்லாம் மக்களுடைய உள்ளங்களை தொட்டது, அவருடைய சிந்தனையை தூண்டியது என்று இவர் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இன்னும் ஒருவர், அதாவது நான் மேலே சொல்லி காட்டிய அந்த ப்ரொஃபசர் லீக் அவர்கள் இன்னும் இடத்துல சொல்லும் பொழுது, முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு அதாவது அதாவது அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவர் அனுபவித்தார்கள் தெரியுமா? அவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அந்த சமத்துவத்தை கொண்டும் அதே போன்று அவர்கள் சுதந்திரத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷமாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். இதற்கு காரணம் முகமது தான் இந்த சுதந்திரமான வாழ்க்கையை, அதே போன்று சமத்துவமான வாழ்க்கையை அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார் என்று இவர் சொல்லி காட்டுகின்றார். அதே நேரம் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அவர் ஒரு ஹதீஸை கூட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை கூட அவர் கோடிட்டு காட்டுகிறார். என்ன அது? அல் ஹல்கு குல்லுஹும் யா அல்லாஹ், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய படைப்புகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். வ அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஹும் லியாலிஹி, அதே நேரம் யார் குடும்பத்துக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ, தன்னுடைய குடும்பத்திலே நல்லவராக நடந்து கொள்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பானவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்ற அந்த ஹதீஸை கூட இவர் சுட்டிக்காட்டக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே நேரம் லோவல் தோமஸ் என்று சொல்லக்கூடிய மற்றும் ஒரு அறிஞர், அவர் ஐரோப்பாவை சேர்ந்தவர் தான். அவர் என்ன சொல்கின்றார் சொன்னால், அதாவது அந்த காலத்திலே வாழ்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அந்த கபீலாக்கள் என்று சொல்லக்கூடிய கோத்திரங்களுக்கு மத்தியில் இருந்த அந்த கோத்திர வெறி, அது போன்று இன்னும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த அறியாமை, அவர்களுக்கு மத்தியில இருந்த இன்னொரு கெட்ட காரியங்களை எல்லாம் இந்த முகமது மிகவும் இலகுவாக முடித்தவர், இலகுவாக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தவர். அவர் உருவாக்கிய சமுதாயம் இன்று இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய அமைப்புக்கு, அதாவது எல்லா மக்களும் அந்த 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 அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தின்பால் அதாவது செல்லக்கூடிய அமைப்பில இந்த மார்க்கம் இருக்கின்றது என்று சொன்னால், அந்த
அந்த முகம்மது போட்ட அந்த அடித்தளம் தான் என்று இவர் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இன்னும் ஒரு அறிஞர், அதாவது எட்மண்ட் பேக் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் என்ன சொல்கின்றார் சொன்னால், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த சட்டம் இருக்கின்றதே, அவர்கள் இயற்றிய சட்டம் இருக்கின்றதே, அது அந்த சட்டத்தை பொறுத்தவரையில அது அந்த சட்டத்தை பொறுத்தவரையில அது இந்த மனித சமுதாயத்துக்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது. இந்த மனித சமுதாயம் இலகுவாக பின்பற்றக்கூடிய அமைப்பில் இருந்தது. இந்த மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே தான் அந்த சட்டம் இருந்தது. அது வெறும் அதாவது மனிதர்களால் அமுல்படுத்த முடியாத அளவுக்கு மிகவும் கஷ்டமானதாக அந்த சட்டங்கள் இருக்கவில்லை என்று அவர் சொல்லுகின்றார். அதே நேரம் இன்னும் அதிகமானவர்களை உங்களுக்கு சொல்லி காட்டலாம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நேரத்தை நான் கருத்தில் கொண்டு இதனோடு சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதே போன்று கடைசியாக உங்களுக்கு தெரிந்த, அதாவது இந்தியாவை சேர்ந்த காந்தி அவர்கள், காந்தி அடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தி என்று சொல்லக்கூடியவர், இந்தியாவின் சுதந்திரத்துக்காக வேண்டி போராடிய அந்த காந்தி அவர்கள் கூறும் பொழுது என்ன சொல்லுகின்றான் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதி நேர்மையை பற்றி யாருக்காவது அறிய வேண்டும் என்று சொன்னால், அவர் நீதியானவர் நேர்மையானவர் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டுதான் அவர் சொல்லுகிறார், அவருடைய நீதி நேர்மையை பற்றி யாருக்காவது உங்களுக்கு அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோழர்களை பாருங்கள். அவர் வளர்த்த தோழர்கள் இருக்கிறார்களே, அவரோடு வளர்ந்த அந்த தோழர்கள் இருக்கிறார்கள், நபியுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்தால் உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நீதி நேர்மை விளங்கும் என்று இவர் சொல்லுகிறார். இன்னும் அதிகமானவருடைய கருத்துக்களை நான் கொண்டு வந்தேன் என்றாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு இதனோடு சுருக்கிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே நேரம் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அறிஞர்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தாருக்கெல்லாம் அருட்கொடை, இந்த உலகத்தாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர் ஒரு நபிதான் என்பதனை இந்த அறிஞர்கள் சொல்லி காட்டியிருந்து சிலவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இது அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நான் சில உதாரணங்கள், சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதாவது உங்களுக்கு தெரியும், புகாரியிலே 6151 இலக்கத்திலே, மன்னிக்கவேண்டும், முஸ்லிமிலே 6151 இலக்கத்திலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸ், அதாவது அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் சேவை செய்தவர்கள். இந்த சஹாபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் என்னவென்று சொன்னால், நான் ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருடங்கள் சேவை செய்ததுண்டு, ஆனால் வல்லாஹி மா காலலி உஃபின் கத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு, அதாவது சீ என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாவது, அதாவது என்னை கடிந்து கொண்டதே கிடையாது. எனக்கு ஒரு சீ என்ற ஒரு வார்த்தையாவது அந்த 10 வருடமாக இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதே நேரம் ஒரு விஷயத்தை நான் செய்யாவிட்டால் ஏப்பா நீ செய்யல என்று கூட கேட்க மாட்டாங்க, அல்லது ஏன் நீ செய்திருக்கலாமே என்றாவது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கடிந்து கொண்டது கிடையாது என்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் அவர்கள் 6151 இலக்கத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு, அவர்கள் எந்த அளவுக்கு கருணையோடு நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யகூதி சிறுவனை அவனும் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்த ஒரு யகூதி சிறுவன். இந்த சிறுவன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த விஷயங்களை நாங்கள் வெறுமனே பேசினால் மாத்திரம் அல்லது இவ்வாறான உரைகளில் சொல்லி காட்டினால் மாத்திரம் போதாது, எங்களது வாழ்க்கையிலே வந்தாக வேண்டும். இன்று எமது சமுதாயத்திலே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நாங்கள் எவ்வளவு பாரபட்சம் பார்க்கின்றோம். அதாவது என்னோடு சேர்ந்து நடக்கக்கூடியவனைத்தான் நான் சேர்ந்து நடப்பேன், என்ன நான் நோய்வாய்ப்பட்டா என்ன பார்க்க வரவனைத்தான் நான் அவனை பார்க்க போவேன், எனக்கு உதவி செய்யறவனைத்தான் நான் உதவி செய்வேன் என்று ஒரு வகையான குறுகிய சிந்தனையில நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு யூத சிறுவன், யூத தலைவனை பார்க்க போனால் கூட சொல்லலாம் அவர் ஏதோ பயந்து அந்த காலத்தில் ஏதோ யுத்தங்களுக்கு பயந்தாவது இந்த நபி அந்த தலைவரை பார்க்க போய்த்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஆனால் யூத சிறுவன் அவன் இருந்தாலும் ஒன்று இல்லாவிட்டாலும் ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு சிறுவனை நோய் விசாரிக்க சென்றிருக்கிறார். சென்று அவனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்த வரலாற்றை நாங்கள் புகாரியிலே 1290 இலக்கத்திலே பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதைவிட இன்னொரு படி மேலே சென்று இன்னும் ஒரு யூதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம், அதாவது ஒரு முறை ஒரு யூதனுடைய ஒரு ஜனாசா வருகின்றது, ஜனாசா கொண்டு வரப்படுகின்றது. அந்த ஜனாசா கொண்டு வரப்படும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யார் இந்த ஜனாசா அப்படின்னு கேட்டுவிட்டு, இல்ல கேட்கவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி விடுகிறார்கள்.
உட்கார்ந்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்ல சஹாபாக்களும் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து விடுகிறார்கள். எழுந்ததற்கு பின்னால் அந்த ஜனாசா அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றதும் அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு யஹூதியுடைய மரணத்துக்காக நீங்கள் எழும்புகிறீர்களே, ஒரு யஹூதியுடைய மரணம் தான் ஊர்வலம் தான் மரண ஊர்வலம் தான் சென்றது, இதற்காக வேண்டி நீங்கள் எழும்ப வேண்டுமா என்று கேட்ட பொழுது, அலஸ்த நஃப்ஸா, அது ஒரு 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 ஆன்மா இல்லையா, அது ஒரு மனிதன் கிடையாதா, அவனுடைய அந்த யஹூதியா இருந்தாலும் அவன் ஒரு மனிதன் கிடையாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த அன்பை, தன்னுடைய அந்த அருளை அவ்வாறு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த செய்தியையும் நாங்கள் புகாரியிலே 1250 இலக்கத்திலே பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே போன்று இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கருப்பு நிற பெண் ஒருவர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளியை கூட்டி துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பெண், அவர் மதீனாவிலே அவாலி என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்திலே கொஞ்சம் இப்பொழுது மிகவும் கிட்டே இருந்தாலும் கூட அந்த காலத்தில் மிகவும் கஷ்டம், ஒரு தூரமான பிரதேசம். அந்த காலத்தில் 2 மலையை ஏறி ஒரு பள்ளத்தாக கடந்து அப்படித்தான் போக வேண்டியிருந்திருக்கும். அந்த அளவுக்கு அந்த அவாலி அந்த பிரதேசத்திலே வாழ்ந்த இந்த பெண் இரவு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இரவிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இவர் மரணித்தார், எனக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு இருக்கிறார்கள். அப்படியே கண்ணசந்து தூங்கி விடுகிறார்கள். தூங்கிவிட்டு அந்த பெண் மரணித்து விடுகிறார்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பாட்டாமல், பாவம் ரசூலுல்லாஹ் தூங்குறாங்க, தூங்கட்டும்னு சொல்லி போட்டு சஹாபாக்கள் அப்படியே எடுத்து அடக்கி விடுகிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, விடிய காலையில இருந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது? ரசூலுல்லாஹ் அவங்க மரணிச்சிட்டாங்க, அந்த பெண் மரணிச்சிட்டாங்க, நாங்க கொண்டு அடக்கிட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் கோவப்பட்டு சொல்கிறார்கள், நீங்கள் ஏன் என்ன எழுப்பவில்லை? அதற்கு அந்த கருப்பினத்து பெண் என்று சொல்லியா நீங்கள் எழுப்பவில்லை என்று சொல்லிவிட்டு கோவப்பட்டு விட்டு உடனே அந்த கபரை எனக்கு காட்டுங்கள் என்று கபரை நோக்கி செல்கிறார்கள். சென்று அந்த இடத்திலே நின்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 தக்பீர்கள் கட்டி அவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை தொழுததை நாங்கள் நசாயிலே, சுனன் நசாயி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் 1969 இலக்க ஹதீஸாக நாங்கள் பார்க்கின்றோம். அநியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இந்த முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிடையாது, யஹூதியாக இருந்தாலும் சரி, அது ஒரு சமூகத்திலே தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, ஒரு சிறியவனாக இருந்தாலும் சரி, சிறுவர்களோடு இருந்தாலும் சரி, எல்லா மக்களோடும் எந்த அளவுக்கு கருணையோடும் அருளோடும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். அதே போன்று எங்களுக்கு இந்த தொழுகை சுருக்கப்பட்டது, 50 ரக்காத்துகளாக கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை சுருக்கப்பட்டது. அதே போன்று தராவீஹ் தொழுகை உங்களுக்கு தெரியும், தராவீஹ் தொழுகை ரசூலுல்லாஹ் 2 நாட்கள் ஜமாத்தா தொழுதார்கள். மக்கள் கூடுதலாக வந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்துக்கு, அதாவது மக்கள் பள்ளியில் இருக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அடுத்த நாள் காலையில ஃபஜ்ருக்கு பின்னால் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் வரல என்று கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வந்தது எனக்கு தெரியும், நான் ஏன் வரல தெரியுமா? நான் இப்படியே நான் தொழுது வச்சேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா வஹியை இறக்கி இதனை உங்களுக்கு கடமையாக்கி விடுவான் என்று நான் பயப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு கருணை என்று பாருங்கள். இந்த உம்மத்துக்கு கஷ்டமாகிவிடக் கூடாது. அதாவது உங்களுக்கு வலாக்கின்னி ஹஷீது அன் துஃப்ரத அலைக்கும் ஃபதஅஜஸு அன்ஹா, அதாவது அவ்வாறு நான் உங்களுக்கு அது கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்கள் அதனை செய்யாமல் விட்டுவிட்டு அதில் நீங்கள் அதை சக்தி பெறாமல் நீங்கள் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி தான் நான் பயப்படுகின்றேன், எனவே தான் நான் வெளியே வரவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 1908 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அதே போன்று இன்னும் பல சம்பவங்களை உங்களுக்கு சொல்லலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மிகவும் சுருக்கமாக சொல்கிறேன். முஸ்லிமிலே 2121 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை இருட்டி வானம், அதாவது மழை இருட்டி விட்டதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகமெல்லாம் மாறி ஒரு மாதிரி பதட்ட நிலையிலே இருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஏன் இவ்வாறான பதட்டம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவிய போது ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இந்த பதட்ட நிலை மழை பெய்ததற்கு பின்னால் போய்விடும் ரசூலுல்லாஹி விட்டு. எவ்வாறு பதட்டப்பட்டு, அதாவது முகமெல்லாம், அதாவது ஒரு பதட்டப்பட்ட நிலையில ரசூலுல்லாஹ் இருந்தார்களோ அந்த பதட்டமான நிலை மழை இருட்டி மழை பெய்ததற்கு பின்னால் அந்த முகத்தை விட்டு அவ்வாறு அந்த நிலை போய்விடும் என்று சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதனை ரசூலுல்லாஹ்விடம் கேட்டேன், ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வாறு மழை இருட்டிய இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய முகங்களை அவ்வாறு வைத்துக் கொண்டு நீங்கள் பதட்டமான நிலையில் இருந்தீர்கள் என்று கேட்ட நேரம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி ஹஷீது அன் யகூன அஸாபன் சுல்லித அலா உம்மதி, அதாவது அந்த மலை முகங்கள் சூழ்ந்ததே அது சில நேரம் என் உம்மத்துக்கு அது ஒரு அதாபாக இருந்து விடுமோ என்று நான் பயப்படுகின்றேன், அதனால் தான் நான் பதற்றப்படுவேன், ஆனால் அது மழையாக பெய்ந்து விட்டால் நான் சந்தோஷப்படுவேன், அது ரஹ்மத் என்று நினைத்து சந்தோஷப்படுவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸ்லிமிலே 2121 இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து பல சம்பவங்களை உங்களுக்கு அடுக்கிக் கொண்டு செல்லலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளாத முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இந்த ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தூது, இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கம் அனைவருக்கும் பொதுவானது. இது உண்மையிலேயே இந்த ரசூலுல்லாஹ் ஒரு மனித புனிதர் என்று சொல்லப்பட்ட செய்திகள் சில அறிஞர்கள் ரசூலுல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது கொஞ்சம் ஓவராகவே சொல்லியிருக்காங்க. இவ்வாறு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் மனித நபி என்பவர், முகமது என்பவர் கடவுளை விட கொஞ்சம் தரம் குறைந்தவர், மனிதரை விட தரம் கூடியவர். அப்படி என்று சொன்னால் அவர் சொல்ல வாரது உண்மையான விஷயம் தான். அதாவது நபி என்பதை சொல்ல வருகிறார். அதாவது நபி மனிதர்களை விட கொஞ்சம் தரம் கூடியவர், கடவுளை விட தரம் குறைந்தவர். ஆனால் இதனுடைய இந்த சொல்லர்த்தத்தை எடுத்துக்கொண்டால் இது பிழையானது. கடவுளை விட தரம் குறைந்தவர், கொஞ்சம் தரம் குறைந்தவர், மனிதர்களுடைய கொஞ்சம் தரம் கூடியவர் என்று சொல்ல வருகிறார். இவ்வாறு பல அறிஞர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை படித்து அவர் ஒரு மனித புனிதர், இந்த முழு உலகத்தாருக்கும் அருட்கொடை என்பதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த செய்திகளை நாங்கள் படித்து அவற்றை நாங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸை தான் எங்களது ஏனைய சகோதரர்களுக்கு, மாற்று மத சகோதரர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியாவிட்டாலும் கூட இந்த அறிஞர்களுடைய கருத்துக்களையாவது, மாற்று மத அறிஞருடைய கருத்துக்களையாவது நாங்கள் அவர்களுக்கு சொல்லி அவர்கள் கூட இந்த நபியை நபியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவரை ஒரு மனித புனிதராக முழு உலகத்தாருக்கும் அருட்கொடையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் சொல்லி இந்த இஸ்லாத்தின் தூதை எங்களோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளாமல் இந்த முழு உலகத்தாருக்கும் இந்த தூதை கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள்வானாக. ஹாதாமா இந்தி வல்லில் மின்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். இங்கு பரிசில்கள் தயாராக இருக்கின்றன. இப்பொழுது பேசப்பட்ட இந்த உரையிலிருந்து சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு சரியான பதில் சொல்பவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த பரிசில்கள் காட்டுவோம். நாங்கள் இந்த தலைப்புக்கு மிகவும், அதாவது தலைப்பையே அப்படியே சொல்லக்கூடிய குர்ஆனிய வசனம் ஒன்றை சொன்னோம். அந்த வசனம் எது என்பதை சொல்ல வேண்டும். அதுதான் கேள்வி. உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை என்பது நம்ம தலைப்பு. இந்த தலைப்பை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனத்தை நாங்கள் சொன்னோம். அந்த வசனம் எது என்பதனை கைஸ்லம் தெரியும். அவ்வளவுதானா? 2 பேர் தானா? 3 பேரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்கள் கடைசி சூரத்துல் அன்பியா 107 நான் வசனத்தை தான் கேட்டேன். நீங்க அந்த வசனத்தை சொல்ல முடியாதா? அரபியில சொல்ல முடியாதா? சரி, அதை நான் 2வது கேட்கிறேன். அதை நீங்க இப்ப சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு பரிசு இன்ஷா அல்லாஹ். அது 2 இந்த வசனம் பேர் 2 கேட்போம். அடுத்தது ஒரு சம்பவத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தினோம். அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அவர்கள் ஒரு சிறுவனை நோய் விசாரிக்க சென்றார்கள். அந்த சிறுவன் எந்த மதத்தை சார்ந்தவன்? மிகவும் லேசான கேள்வி. அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வாறு நெருக்கமாக இருந்தான், எந்த வகையில் நெருக்கமாக இருந்தான் என்பதுதான் கேள்வி. தெரியுமா உங்களுக்கு? வேற யாரு தெரியும்? இந்த 2-3 பேருக்கு தான் தெரியும். மிகவும் லேசான கேள்வி. ஒரு சிறுவனை பற்றி நாங்கள் சொன்னோம். அந்த சிறுவன் எந்த மதத்தை சார்ந்தவன், ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த வகையில் அவன் நெருக்கமாக இருந்தான், ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவனாக இருந்தான். அந்த தொடர்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. யோதி சிறுவன் பணிவிட செஞ்சீங்க. வாங்க. மாஷா அல்லாஹ். வேற யாரும் கிடைக்கும் ரொம்ப நாளைக்கு வந்தேன். ரொம்ப தாய் கரெக்டாக கொண்டு வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு. அடுத்த கேள்வி இதனோடு தொடர்புடைய கேள்விதான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த சஹாபி, 10 வருடங்கள் மதீனாவிலே பணிவிடை செய்த சஹாபி. அந்த சஹாபியுடைய பேர் என்ன? இவன் லேசான கேள்வி. 2 பேருக்கு தான் தெரியும். 3 பேர் உங்களுக்கு சொல்ல முடியாது. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா பாய்? என்ன? அபி ஹம்சா அனஸ் பின் மாலிக் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. அபி ஹம்சா அனஸ் பின் மாலிக் அன்சாரி. அனஸ் பின் மாலிக் சொன்னாலே போதும். சூப்பர், கரெக்டா தான். அடுத்த கேள்வி தராவீஹ் தொழுகை சம்பந்தமா நாங்க சொன்னோம். தராவீஹ் தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தோடு தொழாமல் இருந்தார்கள்.
அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் சொன்னார்கள். அந்த காரணம் என்ன என்பதுதான் கேள்வி. கடைசியிലേക്ക് வஸ்துறீங்க சொல்லுங்க. கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று என்ன பயந்து வரவில்லை, அதுக்காக பயந்தார்கள். கடமையாக்கப்பட்டு விடுமோ பயந்தார்கள் சொல்லலாம். இந்த உம்மத்தின் மீது உள்ள அருளின் காரணமா. போன் மொபைல் நீங்க பாக்குறீங்க சவாவா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இன்னொரு ஹதீஸ், அதாவது இன்னொரு ஹதீஸை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை மேகங்கள் வந்ததும் பயப்படுவார்கள், தங்களது முகங்கள்லாம் மாறிவிடும், திருக்கு அந்த பதட்டப்படுவார்கள் சொன்னோம். இந்த ஹதீஸை வந்து அறிவித்த சஹாபியார் அவர் வந்து காரணம் கூட கேட்கிறார் ரசூலுல்லாஹி. அந்த காரணம் என்ன? சஹாபியார் அறிவித்த சஹாபியார் காரணம் பதில் சொன்னாக்கள் எல்லாம் வேற சொல்லுவோம். நீங்க பதில் சொல்லலையே, சொல்லுங்க பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணம் என்ன? காரணம் மழை பெய்யுது, மக்களுக்கு கஷ்டம் வந்து நிறைய வந்து பயந்தார்கள். மக்களுக்கு தண்டனை, அதாவது மழை மேகம் வந்து தண்டனையாக வந்து விடுமோ என்று பயந்தார்கள் ரசூலுல்லாஹ். அதனாலதான் ஜஸாக்கல்லாஹ். அதர்மை சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், உலகத்தாருக்கு ஒரு அருக்குடைய இந்த புனிதமான நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய உம்மத்திலே கொண்ட அன்பு என்பதெல்லாம் பார்த்தோம். அதே போன்று செயல்படுத்தக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவார்கள். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் எனது நான் பிரயாணம் செய்ய இருப்பதனால் ஏதாவது நான் உங்களுக்கு தர வேண்டிய உரிமைகள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அப்படி இல்லை என்று நான் நினைத்தாலும் சிலது மறந்து இருக்கலாம். ஏதாவது இன்ஷா அல்லாஹ் பிரயாணம் ஒரு மனிதன் மறைந்திருக்கின்ற பொழுது செய்கின்ற, அவனுக்காக செய்கின்ற துவா மிகவும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்ற வகையில் துவா செய்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்ஷா அல்லாஹ் இவர்கள் இருப்பார்கள், ரிஸ்கான் அவர்கள் இருப்பார்கள், ஷேக் அவர்கள். அதே போன்று இந்த போட்டிகள் நடந்தது. இந்த வருடத்தின் போட்டி 2010, இந்த வருடத்திற்கான முகமது இப்னு ஃபஹத் அவர்களுடைய போட்டி இருக்கிறது. பேச்சு போட்டிகள், குர்ஆன், ஹதீஸ், இதில் ஆர்வமாக கலந்து கொண்டவர்கள் ஒவ்வொரு வருடமும் கலந்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் புதியவர்களும் சேர்ந்து இந்த தமிழ் பிரிவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த மக்தபிலே நடத்தப்படுகின்ற ஹதீஸ் போட்டி இருக்கிறது, அது கொடுத்திருக்கிறது. யாருக்காவது தேவைப்பட்டால் இவர்களை அணுகி கேட்டுக்கொள்ளுங்கள். எப்பொழுது நடக்கிறது, இப்பொழுது நாங்கள் பதிந்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸை நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் கவிதையால், கெட்ட கவிதையால் நிறைந்திருப்பதை விட அப்படின்னா பாட்டுகள் அல்லது கெட்ட கவிதையால் நிறைந்திருப்பதை விட உள்ளம், ஊனம் இருக்கிறையா, ஊனத்திலே இந்த ஊனப்பட்ட இந்த சிறங்கு என்று சொல்ல புண்ணிலே இருந்து வருகின்ற ஊனம் நிறைந்திருப்பது, நிறைந்திருப்பது மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே எங்களுடைய உள்ளம் மரணித்து போகின்ற இந்த காலகட்டத்தில் நபிகளாருடைய இந்த பொன்மொழிகளை எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து விட்டால் அது எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதே போன்று எங்களுடைய வாழ்க்கைக்கும் அது வளமாக இருக்கும் என்று வேண்டி இன்ஷா அல்லாஹ் கஃபாரத்துல் மஜ்லிஸுடன் இதனை நிறைவு செய்து கொள்கிறோம். சுப்ஹானல்லாஹ்.